வணக்கம். மணல் கொள்ளை வழக்கில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் மீது வழக்கு பதிவு, 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டசபையில் கனிம வளங்களை பிற மாநிலங்களில் கொண்டு செல்வதற்கும் சட்டவிரோதமாக பயன்படுத்தியவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டது. இதில் கடந்த கால திமுகவின் ஆட்சியில் நீர்வளத்துறை அமைச்சராக செயல்பட்ட துரைமுருகன் அவர்கள் போலியான கடவுச்சீட் என்று கூறக்கூடிய கனிம வளங்களை பிற மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கான போலியான ரசீதுகளை தயாரித்து பிரபல மாஃபியாவுடன் சேர்ந்து பல கோடிகள் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு மணல்களையும் கனிம வளங்களையும் விற்றதன் மூலம் லண்டனில் மிக முக்கியமான நபராக தமிழ்நாட்டை சார்ந்த மாஃபியா கும்பலின் தலைவனுக்கும் துரைமுருகனுக்கும் நேரடியான தொடர்பு இருந்துள்ளது என்பதை சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். மேலும் இதற்கு முன்பாக துரைமுருகன் மீது மணல் வழக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே பல வழக்குகளையும் பதிவு செய்துள்ளனர். அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல்களை அள்ளி பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளையும், கேரளா எல்லைகளில் பல போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டதாக கடந்த திமுகவின் ஆட்சியிலேயே பல புகார்களும் கொடுக்கப்பட்டது. ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் திமுகவின் ஆட்சியில் பல ஆயிரம் கோடிகள் மணல் மூலமாகவே பணத்தை சேகரித்துள்ளனர். இதனால் தாவேகா ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு மணல்கள் பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற உத்தரவையும் முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பித்தார். இதில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால், அவர் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்த பொழுது பல ஆயிரம் கோடிகள் மணல் மூலமாகவே அவரது வருமானம் இருந்ததாகவும், இது துரைமுருகன் மட்டும் நேரடியாக இதில் தலையிடவில்லை. மிக முக்கியமான மணல் மாஃபியாவின் கும்பல்கள் இதில் 70 நபர்கள் இருக்கிறார்கள். அதில் முக்கியமான மணல் மாஃபியாவின் தலைவன் லண்டனில் இருக்கிறான். அவன் மூலமாகத்தான் துரைமுருகன் அவர்கள் பல மோசடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கூடுதலான ஆதாரங்கள் அனைத்தையும் தற்பொழுது கொடுத்து தமிழக அரசு பழைய வழக்குகள் அனைத்தையும் விசாரணைக்கு உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதாரங்கள் எல்லாம் தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்பதையும் தெரிவித்துள்ள காரணத்தினால் மணல் கடத்தல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட பலருக்கும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுத் தருவதற்கான முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டு வருவதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வழக்கு அமைந்துள்ளது. ஏற்கனவே துரைமுருகன் திமுகவின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய நபர். அவரே தன் வாயால் நான் திமுகவின் கொத்தடிமைதான் என்று பல முறை கூறியிருப்பார். ஆனால் வழக்கு போடப்பட்ட நிலையில் துரைமுருகனை காப்பாற்ற முடியாமல் திமுகவின் தலைமை கைவிரித்து விட்டது. ஏனென்றால் நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். இதில் துரைமுருகனை காப்பாற்றக்கூடிய எண்ணத்தில் நீதிமன்றத்திலோ அல்லது மு.க.ஸ்டாலினோ, திமுகவின் மாஜி அமைச்சர்களோ துரைமுருகனுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டாலோ பதிவுகளை வெளியிட்டாலோ அது ஆளும் தாவேகாவிற்கு சாதகமாக மாறி திமுகவின் நிலைமை இன்னமும் மிக மோசமாக மாறிவிடும். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள். மணல் மாஃபியாவின் மூலமாக துரைமுருகன் கடந்த 5 ஆண்டுகள் மட்டும்தான் பணங்களை சேகரித்தாரா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது. 2006ஆம் ஆண்டிற்கு முன்னாலே இவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்துள்ளார். அப்பொழுதே இவர் மீது பல வழக்குகள் இருந்தது. முன்னாள் முதல்வர் மறைந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களும் துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழக்குகளையும் பதிவு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து வழக்குகளும் தற்பொழுது ஒரே நேரத்தில் துரைமுருகன் மீது வந்துள்ளதால் வயதான காலத்தில் அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சிக்கலை சந்திக்கக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இது துரைமுருகன் மட்டுமல்ல, அவரது மகன் மற்றும்
மணல் மாஃபியாவின் கும்பல் தலைவனும் தற்பொழுது இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கு விசாரணை ஒன்று நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வந்தால் சுமார் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையே பெற்றுத்தராமல் இந்த வழக்கு முடிவடையாது என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த 25 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் சட்டப்பேரவையிலேயே தாவேகாவின் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வெளிப்படையாகவே பேசிவிட்டார். தமிழக மக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார்கள். இனி தமிழ்நாட்டில் திமுக வேண்டாம் என்றும் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்ன அடுத்த கணமே திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் பரபரப்பான ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் தாவேகாவின் அமைச்சர்களை ஒருமையில் பேசிய நிகழ்வுகளும் சட்டப்பேரவையில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு திமுகவின் உண்மை முகம் என்ன என்பது மக்கள் தற்பொழுது நன்றாகவே புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் 5 ஆண்டுகள் ஆட்சி, ஏற்கனவே 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்க முடியாத இருந்த சூழலில் மக்கள் ஒரு வாய்ப்பை திமுகவிற்கு கொடுத்தார்கள். அதை கச்சிதமாக திமுக பயன்படுத்தியிருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்க முடியும். ஆனால் தனது மகன் உதயநிதியே முக்கியமான பொறுப்பை கொடுத்து, அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்து, துணை முதல்வராக பொறுப்பேற்க வைத்து மிக மிக மோசமான ஒரு நிர்வாக திறமையை உதயநிதி அவர்கள் நடத்தியதும், அவரது நெருங்கிய நண்பர்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவங்களை கொடுத்து திமுகவின் உயர்மட்ட இரகசிய கோப்புகள் வரை தெரியப்படுத்தியதும், மிகப்பெரிய அளவிலான தலையீடு, ஜாபர் சாதிக்கின் கைது போன்றவைகள் மக்களை கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி மாற்றம் கண்டிப்பாக தேவை. முதல்வர் விஜய் அவர்கள் கவர்ச்சியை மட்டும் நம்பி மக்கள் வாக்குகளை செலுத்தவில்லை. கவர்ச்சி என்பது 20% இருக்கலாம், 80% மாற்றம் வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதை இதன் மூலம் நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர்கள் திமுக இனி ஆட்சிக்கு வரவே முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறுகிறார்கள் என்றால் அதற்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முதல்வர் விஜய் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் வெளியிட்டால் திமுகவின் உண்மை முகம் மக்கள் பார்த்து அந்த கோபத்திலேயே திமுக வேண்டாம் என்று கூறுவார்கள். இதன் மூலம் திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வராது என்பதுதான் தற்பொழுது தாவேகாவின் ஒட்டுமொத்தமான ஏற்பாடாகவே அமைந்துள்ளது. மேலும் துரைமுருகன் மணல் கொள்ளை வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது சரியா, அல்லது கூடுதலாக எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம்? மணல் கொள்ளை வழக்கில் இந்த வயதில் அவர் சிக்கினால் இளமை காலத்தில் தவறு செய்து வயதான காலத்தில் தவறுக்கான தண்டனையை குறைக்க வேண்டும் என்று கூறுவது சரியா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க நண்பா. நன்றி, வணக்கம்.